கனடாவில் அனுமன் சிலை அமைக்க எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதால் அங்குள்ள இந்தியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் இரு நாட்டு உறவில் மேலும் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ள நிலையில் இதுகுறித்து துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய நேர்காணலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிரங்கமாக குற்றம் சாட்டியது இரு நாட்டு உறவிலும் விரிசலை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சற்றே ஓய்ந்த நிலையில் கனடாவில் இந்தியர்களுக்கு எதிராக மீண்டும் வெறுப்பு பிரச்சாரம் தொடங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மையப்புள்ளியாக இருப்பது கனடாவின் பிராம்டன் நகரில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட அனுமன் சிலை. கனடாவில் சுமார் 17 லட்சம் இந்திய வம்சாவளியினர் வசித்து வரும் நிலையில் 19 பேர் எம்பிக்களாகவும் அவர்களில் சிலர் அமைச்சர்களாகவும் உள்ளனர். தமிழர்களும் அவர்களுள் கணிசமாக இருக்கின்றனர். கனடாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 3% அங்கம் வகிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். இத்தகைய சூழலில் பிராம்டன் நகரில் உள்ள இந்து சபா மந்திர் என்ற அமைப்பு நடத்தி வரும் கோயில் வளாகத்தில் அரசு அனுமதியுடன் அனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது. 55 அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட சிலை அமைக்கும் பணிகள் 95% நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஹனுமன் ஜெயந்தி என்று சிலையை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சிலை அமைவதை விரும்பாத கனடியர்கள் சிலர் இந்தியர்கள் மீது மதவெறி தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டு சமூக வலைதளங்களில் வன்மங்களை பதிவிட்டு வருகின்றனர். அனுமன் கற்பனை கதாபாத்திரம், அதற்கு சிலை அமைத்து கனடாவின் வான்வெளியில் தங்கள் மத அடையாளத்தை இந்துக்கள் நிறுவ முற்படுகிறார்கள் என்றும் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கலாம் என்பதையே இது காட்டுவதாகவும் காரசார பதிவுகள் பல சோசியல் மீடியாக்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்த எதிர்மறை பிரச்சாரம் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இதுபோன்ற விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடாவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி பத்திரிகையாளர் ரூபா சுப்பிரமணியம், இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எப்போதும் மேற்குலக நாடுகள் கூக்குரலிட்டு வரும் நிலையில் கனடா போன்ற மேற்கத்திய நாட்டிலேயே இதுபோன்ற விஷம கருத்துக்கள் பரப்பப்படுவதாக விமர்சித்துள்ளார். இது பற்றி பேராசிரியர் கிளாட்சன் சேவியரிடம் பேசினோம். பல ஆண்டுகளா இந்தியர்கள் வசிக்கிறாங்க, இந்து கோயில்களும் நிறைய இருக்கு. இப்ப திடீர்னு எதிர்ப்பு வர என்ன காரணம்? அவங்க ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில கட்டுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அந்த இடம் லீகலான இடம். மூன்றாவது, ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது கனடாவில் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்க லீகலா ஒன்று செய்யறாங்க. அதை பத்தி தடை சொல்றதுக்கோ இதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க மத சார்ந்த விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான எதிர்ப்பு குரல்கள் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ கனடா கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இதை. ஏன்னா கனடா நாட்டிலையும் மிக பெரிய அளவுல ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குது. எந்த மதத்தை சார்ந்தவங்களும் கனடா குடியுரிமை கோரலாம். அங்க இருக்கிறவங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். கனடா நாட்டு அரசு இது போன்ற பதிவுகள் போடுறவங்க மேல ஏன் நடவடிக்கை எதுவும் எடுக்கல? கனடாவில் இருக்கக்கூடிய சொசைட்டி எப்படின்னா, உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. இது இதுக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மாதிரி கிடையாது. நேரடியா இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி வெறுப்பு செய்திகள், வெறுப்பு ட்வீட்ஸ் வரும்பொழுது மக்கள் தூண்டப்படுவார்கள். அச்சுறுத்தல்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல வரலாம். இது அடிப்படையில் ஒரு அறியாமையினால வர்றதுதானே தவிர எல்லாம் தெரிஞ்சு தேர்ந்தெடுத்து ஒரு தெளிவு பெற்றவர்கள் செய்ய மாட்டாங்க. கெனேடிய இந்தியர்கள் நிறைய பேர் சுமூகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இந்த கனடா விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்குமே சுமூகமா தான் இருக்கு. இதை ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி ஐயோ கனடாவே இந்தியாவுக்கு எதிராக இருக்கு, இந்தியாவே கனடாவுக்கு எதிராக இருக்குன்னு நம்ம சொல்றது தவறு. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜரீக உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செஞ்சது. அனுமன் சிலை அமைந்திருக்கும் கோயில் பகுதி காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகம் உள்ளது என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.